அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா, பிச்சை எடுத்துகிட்ருக்காரு. அவர் என்ன தான் பிச்சை எடுத்தாலும் அவரோட பாத்திரம் வந்து ரொம்ப அதுங்களாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த ஊருக்கான மன்னன் வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு அதை ஊருக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்காக அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மன்னன் பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு அந்த ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பிச்சைக்கார இன்னொருத்தர் சொன்னா இல்லைங்களா, அவரை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வந்து உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மன்னன். ஸோ இதை கேட்ட அந்த பிச்சைக்காரன் வந்துட்டு சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, எனக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து ரொம்ப நாள் போதும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறார் அந்த பிச்சைக்காரன். ஸோ இந்த மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட அந்த பிச்சைக்கார வேஷம் தானே போட்டிருந்தாரு, மொத்தத்தையும் வந்து அகற்றிட்டு நான் வந்து இந்த ஊருக்கே மன்னன், இந்த நாட்டுக்கே மன்னன், ஸோ நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போடுறாரு. போட்டாலும் வந்து அந்த பாத்திரம் வந்து ரொம்பவே இல்லை. ஸோ அந்த பிச்சைக்காரன் ஆப்போசிட்டில் அந்த பிச்சைக்காரன் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறார் பயங்கரமாக. இந்த மன்னனுக்கும் ரொம்ப கோவம் வந்து அதிகமாக வருது. ஏன் வந்துட்டு போட்டால் வந்து ரொம்ப மாட்டேங்குது, நீ வேறு இந்த மாதிரி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பிச்சைக்காரரை வந்துட்டு அரசவைக்கு கூப்பிட்டு போய் அவரோட அடியாட்கள் அவங்கக்கிட்டலாம் வந்து சொல்கிறாரு, வேலையாட்கள் கிட்ட இந்த மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இது வந்து போட்டால் வந்து ரொம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மன்னரும். ஸோ அவங்களும் கொண்டு வந்து போடுறாங்க. போட்டாலும் அந்த பாத்திரம் வந்து சுத்தமாக ரொம்பவே இல்லை. அந்த அரசரோட கஜானாவே காலி ஆயிடுச்சு, சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அவர் அப்பயும் வந்து சிரிக்கிறாரு. என்னது இது, நீ வச்சு நான் மாயம் எதனா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து அந்த பிச்சைக்காரர்கிட்ட வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் அப்பயும் வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு, நான் மாயம் எதுவும் பண்ணலைங்க, இந்த பாத்திரம் வந்து மனிதர்களுடைய மனம். ஸோ மனிதர்களோட ஆசை எப்போ அடங்குதோ அப்போ தான் இந்த பாத்திரம் வந்து நிரம்பும். ஸோ மனிதர்களோட ஆசை வந்து அடங்கவே அடங்காது. ஸோ அதனால தான் சொன்னேன் இது வந்து நிரம்பாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரர் வந்து சொல்கிறாரு. அந்த மன்னனும் பாருங்கள், தன் மேலே அதாவது தனக்கு அந்த ஒரு ஈகோ இருக்குதுன்றத காமிக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டாலும் வந்து ரொம்பலை. ஸோ அப்போ தான் வருது, ஐயோ நமக்கு வந்து இவ்வளோ ஈகோ இருந்திருக்குதுன்றதே வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ நமக்கான பணிவும் ஞானமும் எப்போ வரும்னா, நம்மளோட ஈகோவை தொலைச்சிட்டு அந்த ஒரு சாந்தமாக இருக்கும்போது மட்டும்தான் வரும். கதை எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அதாவது நிரம்பாத பிச்சை கிண்ணம், அதுதான் வந்துட்டு இந்த கதையோட தலைப்பு. கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.